ஹாய், வாங்க நம்ம இன்றைக்கி அடை அவியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடைக்கு காம்பினேஷன் வந்து அவியல், அதுக்காக அடைக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இங்கே வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கேரட்டு, பீன்ஸு, முருங்கைக்காய், கருணைக்கிழங்கு தான் வேக வச்சுருக்கேன். இது அரைக்கிற மசாலா வந்து தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம், சின்ன வெங்காயம் இதை போட்டு அரைக்கிறதுக்காக மசாலாவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது மிக்சியில் போட்டு அதை நல்லா குழக்கணும் அரைச்சி வச்சுக்கணும், பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கணும். இப்போ இந்த காய்களை நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் அரைச்சி அந்த மசாலாவை அதில் கொட்டி நல்லா கலந்து விடணும். இப்போ கலந்து விட்டு நம்மளுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து தயிரை நான் நல்லா அடித்து வச்சுருக்கேன். தயிரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும், நல்லா கடைஞ்சி வச்சுக்கணும். தயிரை நான் நல்லா அடித்து பீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த தயிரை வந்து அந்த வெஜிடபிள்ஸில் நல்லா நல்லா இது ஆனதுக்கப்புறம் வெந்து உப்புலாம் சரியாக பார்த்துட்டு நம்ம தயிரை கடைஞ்சி அதில் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து திக்காக வேணும்னா கொஞ்சம் நம்ம திக்கு பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். ஏன்னா அது அடைக்கி சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் குவான்டிட்டியாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் லிக்விடாக வச்சுருக்கேன். இது வந்து தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆடின தேங்காய், நல்ல பியூர் தேங்காய் எண்ணெய். ஸோ அந்த தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து பச்சை தேங்காய் எண்ணெய் அப்படி மேலே விடணும். விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து நான் தோசைக்கல் வச்சுருக்கேன். அடை ஊற்றுறதுக்காக தோசைக்கல் வச்சுருக்கேன். கல் சூடானோடனே இப்போ நான் வந்து அதில் வந்து அடை மாவு எடுத்து இப்போ கொஞ்சம் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லை, அடை மட்டும் கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதுக்காக ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. கொஞ்சம் அதை விட்டு நான் நல்லெண்ணெயை விட்டு இப்போ அடை ஊற்றி எடுத்துட்டேன். இப்போ இங்கே தாளிப்பு கரண்டி வச்சு அதில் வந்து தேங்காய் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜீரகமும் வெறும் கருவேப்பிலை இது ரெண்டு மட்டும் தாளித்து ஃபைனலாக அதில் எடுத்து கொட்டிடணும். இப்போ வந்து அவியல் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இது அடையும் சுட்டு முடிச்சிட்டேன். அடைக்கு மேலே சூடாகவே கொஞ்சம் சூடாக இருக்கும்போது கொஞ்சம் வெண்ணெயை அது நடுவில் வச்சிட்டோம்னா அது நல்லா உருகி எல்லா இடத்துலையும் அப்படியே கலந்து மிக்ஸ் ஆகிடும். சாப்பிடும்போது அது சூப்பராக இருக்கும். அதுக்கு காம்பினேஷன் வந்து அவியல், வெல்லம். அடைக்கு இது ரெண்டும் வச்சு இது ரெண்டும் தான் காம்பினேஷன். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.